10ஆம் நூற்றாண்டின் தென்னிந்தியாவில் சோழர் பேரரசு ஒரு மிக முக்கியமான திருப்புமுனையில் இருந்தது. ஒரு காலத்தில் பெரும் சிறப்பு பெற்ற சோழர் வம்சம் அந்த நேரத்தில் வீழ்ச்சியின் பக்கத்தில் தள்ளப்பட்டிருந்ததோடு 947ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் அருள்மொழிவர்மன் என்ற குழந்தை பிறந்தான். அவன் சுந்தர சோழருக்கும் வானவன் மகாதேவிக்கும் மகன் ஆவான். இந்த குழந்தை ஒரு நாள் தமிழக வரலாற்றை மாற்றப் போகிறான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. சிறு வயதிலேயே அருள்மொழி திறமை, துணிவு, விவேகம் கொண்டவன். அவனது அக்கா குந்தவை அரசியல் மற்றும் அறிவியலில் அறிவாளி. அவனுக்கு வழிகாட்டி ஆவாள்தோள். அருள்மொழி சிறந்த கல்வி பெற்றான். போர்த்திறன், நிர்வாகம், இலக்கியம் மற்றும் கோவில் கட்டிடக்கலை போன்றவற்றில் தேர்ச்சி பெற்றான். சோழர் பேரரசில் அரசியல் சதிகள், கொலைகள், சிங்காசனத்திற்கான போட்டிகள் சூழ்ந்திருந்தன. ஆனால் அவன் மக்கள் மத்தியில் புகழ்பெற்றவனாக இருந்தான். அரசனாக ஆகும் வரை அருள்மொழி பல ஆண்டுகள் போரில் கலந்து கொண்டு அனுபவம் பெற்றார். இலங்கையிலும் பாண்டிய நாட்டிலும் அவர் செய்த படையெடுப்புகள் பெரும் வெற்றியை பெற்றன. மக்கள் அவரை பொன்னியின் செல்வன் என்றழைத்தார்கள், காவிரி நதியின் நாயகன் என்று. அவரது மக்கள் சேவை, நேர்மை மற்றும் வீரத்துக்காக மக்கள் மனதில் அவர் ஒரு தேவி போல் உயர்ந்தார். சுந்தர சோழர் இறந்த பின்னர் பல விவாதங்கள், யாராவது முந்தி சிங்காசனம் ஏறுவாரா என்ற குழப்பம் இருந்தது. ஆனால் எல்லோரின் ஒற்றுமையான விருப்பத்தின் பேரில் அருள்மொழிவர்மன் சோழ சிங்காசனத்தில் அமர்ந்தார். ராஜராஜ சோழன் கையில் அதிகாரம் வந்ததும் அவர் தன் ஆட்சியை ஒழுங்குபடுத்த முதல் வேலை செய்தார். கடல் வழியாக வணிகம் வளர்த்தார், துறைமுகங்களை மேம்படுத்தினார், பாதுகாப்பு படைகளை பலப்படுத்தினார். அதனைத் தாண்டி அவர் மக்கள் நலனில் மிகுந்த கவனம் செலுத்தினார். நில அளவுகள் பதிவு செய்யப்பட்டன, வரிவசூல் முறைகள் எளிமைப்படுத்தப்பட்டன. கல்வி, கலாசாரம், கோவில் கட்டிடங்கள் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. ராஜராஜ சோழன் கையில் அதிகாரம் வந்ததும் அவர் தன் ஆட்சியை ஒழுங்குபடுத்த முதல் வேலை செய்தார். கடல் வழியாக வணிகம் வளர்த்தார், துறைமுகங்களை மேம்படுத்தினார், பாதுகாப்பு படைகளை பலப்படுத்தினார். அதனைத் தாண்டி அவர் மக்கள் நலனில் மிகுந்த கவனம் செலுத்தினார். நில அளவுகள் பதிவு செய்யப்பட்டன, வரிவசூல் முறைகள் எளிமைப்படுத்தப்பட்டன. கல்வி, கலாசாரம், கோவில் கட்டிடங்கள் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. தஞ்சை பெரிய கோயில் என்பது அவரது ஆட்சியின் மிகப்பெரிய கலைச்சாதனையாகும். இவ்வாறு தன் ஆட்சியின் ஆரம்பத்திலேயே ராஜராஜ சோழன் ஒரு திறமையான தலைவராகவும் கலை மற்றும் கலாச்சார வளர்ச்சியின் முன்னோடியாகவும் தன்னை நிரூபித்தார். இதுவே நம் தமிழர் வரலாற்றின் பொற்காலத்தின் தொடக்கமாக அமைந்தது. இதுதான் ராஜராஜ சோழன் வாழ்க்கையின் முதல் அத்தியாயம். இன்னும் பல சிறப்பான நிகழ்வுகள் தொடர உள்ளன.